உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். வேலூரில் நேற்று விஜய் பேசின பேச்சுக்கு எதிர்வினையே வரலையப்பா அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்குது. எதிர்வினை, எதிர் விமர்சனங்கள், ட்ரோலு, மீம்ஸு, ரைட்டு. சாதாரணமாக பேசினாலே எதிர்வினை வந்துக்கிட்டே இருக்கும். அது வேறு உணர்ச்சி வசப்பட்டு விஜய் கண் கலங்கியது, அதை தாண்டி கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுறது, இதெல்லாம் மீது அந்த பேச்சு மேலே விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து ஆனால் இவங்க எந்த அளவுக்கு காண்டாயிருக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. பொதுவாகவே விஜய் பேசுகிறாரு, வராரு, அப்புறமா வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் வருது, கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, அவங்கள கட்டுப்படுத்த முடியல, பந்தல் கட்டலை, தண்ணி கொடுக்கல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நேற்று பேசின பேச்சுக்கு காலக்கதை ஒன்று சொன்னார் இல்லை, குட்டி கதை. ஒரு 4 மூலை ரோட்டில் ஒரு காலை இருக்குது. அந்த காலையை வந்து அடக்கினவங்க, அடக்காதவங்க, அடக்க முயற்சி பண்ணுங்க, எல்லாரும் ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. ஒரு சின்ன பையன் வந்து டவுசருக்குள்ளே கையை விட்டுன்னு போய் அந்த காலை முன்னாடி நின்று 2 புல்லு கட்டு எடுத்து காலை முன்னாடி நீட்டினவுடனே அந்த காலை அப்படியே அவன் பின்னாடியே போயிடுது. அது வந்து கோவத்தில் இல்லை காலை, அந்த பசியில் இருந்தது அப்படின்னு ஒரு கதை. அது உடனே ஒருத்தர் வேறு இந்த பிக் பாஸ் ஜூலி அவன் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே 50 பேர் போதும், நீங்கள் பாட்டுன்னு கால கதையை சொல்லி இருக்கிறவங்களாம் உங்கள் தொண்டர்கள், உங்கள் ரசிகர்கள்லாம் உசுப்பேறி விட்டுட்டு அவங்க போய் காலையை பிடிக்க போகிறேன், அடக்க போகிறேன், புல்லுக்கட்டு தூக்கி வைக்க கொடுக்க போகிறேன்னு சொல்லி 500 ஆகிட போகுது பாருங்க. 50 போதும், 500 ஆக்கிடாதீங்க. கரூர் சம்பவத்தை லிங்க் பண்ணி சொல்கிறாங்க இந்த அம்மா. என்ன வந்து அதாவது என்னென்னா, இவங்க ஜூலி வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்களா அல்லது வந்து அயல் நாட்டில் இருக்காங்களான்னு தெரியல. அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு காலைன்னா என்ன தெரியுமா? இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நாங்கள் வந்து ரொம்ப போராடி அந்த ஜல்லிக்கட்டெல்லாம் வாங்கியிருக்கிறோம், கஷ்டப்பட்டு, அதை மறுபடியும் பிரச்சனைக்குள்ளே ஆக்கிடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் சொல்கிறாங்கன்னா, அதுக்கு டிவிக்கு தம்பிகள்லாம் எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் நான் பொதுவாக கேட்குறேன் அவங்கள, என்னென்னா, ஒரு கருத்து சொல்லும் போது அதுக்கு ஒரு எதிர்கருத்து சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும், அதில் ஒரு கொஞ்சமாவது ஒரு உண்மை தன்மை இருக்கணும். காலை அப்படின்னா நீங்கள் காலைக்கு போய் காலை இப்படி தான் ரோட்டில் வேஞ்சிக்கிட்டு இருக்குமா? முதல் விஷயம், காலையை போயிட்டு நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்து அதை நீங்கள் தொட்டுட முடியுமா? ரெண்டாவது வந்து என்னன்னா, பெரும்பாலும் அவர் பேசுனது வட மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் கிடையாது. வந்து மஞ்சு விரட்டு, இந்த மாடு விரட்டுலாம் இருக்கும். இங்கே யாரும் ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் வளர்க்குறது இல்லை. இங்கே தென் மாவட்டத்தில் உண்டு, குறிப்பாக மதுரை சுற்றி உள்ள பகுதியில் உண்டு. அவங்க வீட்டில் ஒரு உறுப்பினராக, ஒரு குழந்தையா அதை வந்து வளர்க்குறாங்க. நீங்கள் அந்த ஓனரை கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க வந்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் வந்து இந்த மாடுங்க தான் வந்து தெரிஞ்சு கிடங்குங்க வந்து. அதை கூட யாரும் போய் கிட்ட டச் பண்ண மாட்டாங்க, வந்துடுவாங்க, வந்து விரட்டி விட்டு வந்துடுவாங்க. ஏதோ வந்து விஜய் சொல்லிட்டாரு, இவங்க எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக புல்லுக்கட்டை பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு டிவிகே தொண்டர்கள், டிவிகே ரசிகர்கள் எல்லாம் கிளம்பி போய் காலையை வந்து மூர்க்கத்தனமாக்கி அது வந்து கும்பலை குத்தி பிரச்சனையாகி மறுபடியும் போடுறா ஜல்லிக்கட்டுக்கு தடைய அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட போகிறாங்க அப்படின்ட்டு இவங்களையெல்லாம் வந்து ஒரு முட்டாளுங்க வந்து, இவங்களெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சுற்றி வளைச்சி சொல்கிறீங்க. ரைட்டு, ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள்லாம் வந்து போராடினோம், அதெல்லாம் வீணாக போயிட போகுது அப்படின்னா அது சம்மந்தமாக ஒரு தனி வீடியோவே பேசலாம். வந்து ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் பிக் பாஸுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள். ஏன்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க ரைட்டு, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் ஒரு உண்மை தன்மை கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி, அல்லது வந்து அதுக்கு ஒரு லாஜிக்கு சுத்தமாக கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கு அங்கே ஒரு வேல் ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு மாலை ஒன்று போட்டாங்க. உண்மையிலே டிவியிலேருந்து பார்த்தப்ப அது என்ன மாலைன்னே தெரியல. அது வந்து மயில் தோகை மாலையாகும். அது உடனே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. 1972 வனவிலங்கு சட்டப்படி மயில் தோகையை பயன்படுத்தினால் அது சட்டத்துக்கு புறம்பானது. இந்த சட்டம் இது சொல்லுது, அது சொல்லுது, எனக்கு தெரியாது. உண்மையிலே அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க. மயில் தோகை எப்படி ஒரு மாலையை போடலாம்? இவருக்கு வந்து 5 முதல் 7 வருஷம் தண்டனை, இல்லது வந்து பிடி வாரண்ட்டு, இல்லது இவர் வந்து அது இது. இப்போ ஒரு மாலை, மயில் தோகை மாலை, அது போட்டதுக்கு வந்து இந்தந்த சட்டப்பிரிவில் இருக்குது. மயில் தோகை மாலை போட்டதே இல்லையா? மயில் தொகையை விற்றுக்கிட்டு இருக்காங்களே. இன்றைக்கி அதை விற்று வாழ்வாதாரத்தை நீங்கள் சென்னையில் வந்து பாருங்கள், பாண்டி பஜார்லேயும் டி நகர் ரங்கநாதன் தெருலையும் பார்த்தீங்கன்னா
வட இந்திய தொழிலாளர்கள் அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது பொதுவாக மயில் தொகை எப்படின்னா, மயில் வந்து அந்த ரெக்கையை அதுவே உதுத்துரும். அதை போய் மயிலை போய் பிடிச்சின்னு வந்து அந்த ரெக்கையை ஏதோ உருவி விஜய்க்கு அதனால் அதுலேருந்து மாலையை செஞ்சு முழுக்க அதை கொண்டு வந்து அவருக்கு போட்ட மாதிரி அதுக்கு ஒரு சட்டம், அதுக்கு ஒரு பிரிவு, அதுக்கு ஒரு லாஜிக்கு. சும்மா விடக்கூடாது இவரை. என்ன இதுன்னே தெரியல. நீங்கள் போய் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் பர்ச்சேஸில் போய் பாருங்கள். வந்து மயில் தொகை அது ஆர்டிஃபிஷியலாக இல்லது நிஜமானதான் தெரியல. வந்து தத்ரூபமாக இருக்குது. வந்து பல சிறு வியாபாரிகள்லாம் அந்த மயில் தொகையை வச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து இது இது என்ன, எப்படி எதிர்க்கிறது என்னன்னே தெரியல. எனக்கு ஒரு பெரிய இது வருது. தொடர்ந்து அது சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து இது எனக்கு உண்மையிலே ரைட்டு, அது நிஜமாக இருந்ததா அல்லது அது எங்கேருந்து இவங்களுக்கு கிடைச்சது, இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உலகம் எப்படி போயிட்டுருக்கு, ஏஐ, பிஐ, சிஐன்னு இந்த விஞ்ஞானம் எங்கேயோ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. விஜய் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு படிக்கிறாருல்ல, A4 ஷீட்டு, அவர் பேர் அந்த A4 ஷீட்டு, பால்வாடி பச்சை பிள்ளை. இந்த A4 ஷீட்டை வந்து பிடிங்கிட்டா விஜய்க்கு பேச தெரியாது, டைலாக்கு வராது. அவரை இவ்வளோ நாள் வந்து நடிக்க வச்சதெல்லாம் வந்து டைரக்டர்கள் தான். உண்மைதான். இந்த கூட்டத்தையும் வந்து டைரக்டர்கள் தான் அவரை வந்து இயக்குறாங்க. கேரவனுக்குள்ள அவர் ரிஹர்சல் பார்க்குறாரு, அதுதான் வெளியே வந்து பேசுகிறாரு. அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை ஒன்று உருவிட்டா கொஞ்ச நேரம் விஜய் தண்ணீரிடுவார், அவரால் பேசவே முடியாது அப்படின்னு. அந்த ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது அவர் பேச ஸ்கிரிப்டுன்னு கூட சொல்லலாம். அதுலேருந்து ஒரு பேப்பர் வந்து லீக் ஆகிடுச்சான் ஒரு இதுவாக வந்து. அதை சோஷியல் மீடியாவில் போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தில் நிறுத்தவும், இந்த இடத்தில் பாஸ் விடவும், இந்த இடத்தில் திரும்பவும். நான் சொல்கிறேங்க வந்து இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்ற. நான் ஒரு சின்ன ஒரு 5 வயசு பையனை விட்டால் கூட அவனாக போய் சிஸ்டத்தில் உட்காந்து தமிழ் நல்லா தெரிஞ்சுன்னு வச்சுங்க, டிடிபி பண்ணி எந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி டக்குன்னு இடத்துல போட்டுருவான். நான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பத்தினால் ஒருத்தர் பேசுகிற மாதிரி, ஒருத்தர் வசனத்தை கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி, ஒருத்தருடைய வெறும் ஸ்டில்லை கொடுத்தா போதும், ஒரு ஃபோட்டோவை கொடுத்தா போதும், அவருடைய மூமெண்ட்டே வந்து காமிச்சு அவர் நான் வந்து நடிக்க வச்சு காமிச்சிருது வந்து ஏஐ. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டை வச்சுக்கிட்டு அதை போட்டு 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 துவச்சிக்கிட்டு, அதாவது திரும்ப சொல்கிறது தான் வந்து, நீங்கள் விஜயை எதிர்க்க வேண்டும் என்றால் அரசியல் ரீதியாகவும் கருத்து ரீதியாகவும் நீங்கள் எதிர்ங்க. வந்து அதில் தப்பே கிடையாது. ஏன்னா அரசியல் களத்துக்குள்ளே வந்தாச்சு. நம்ம விஜய்க்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணியோ விஜயை தூக்கி வச்சோ நான் ஒன்றும் பேசலை. நான் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கை காமிக்கிறார் அப்படின்போது கடுப்பு தான். நான் அவங்கன்னு பிரித்து பார்க்கல, எல்லாருக்குமே கடுப்பு தான். கடுப்போட வெளிப்பாடு தான் வந்து. இன்னும் கேட்டால் டிஎம்கேவை தாண்டி அதிமுகவுக்கு இன்னும் பெரிய கடுப்பு தான் வந்து. ஏன்னா நிறைய இந்த வேற கருத்து கணிப்புகள்லாம் சொல்கிறது என்னென்னா, இந்த விஜயோடைய வருகை ஓட்டு அடி வாங்கிறது ஏடிஎம்கேக்கு தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறதுனால அவங்களுக்கு கடுப்பு தான். இன்னொரு பக்கம் வந்து கூட்டணிக்கு வருவாருன்னு நம்பி வரலன்னு இன்னும் பயங்கர கடுப்பு தான். அதனால் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் வந்து விஜய் மீது சேற்றை வாரி இறைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மாதிரி ஒரு 20-25 பேப்பர் ரெடி பண்ணலாமே, ஏன் ஒன்று மட்டும் பண்ணலாமே? வந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தது எந்த டைரக்டர்னு தெரியல. வந்து அப்புறம் விஜய் பேசி முடித்த உடனே அந்த கூட்டத்தில், தயவுசெய்து என் பின்னாடி வந்துடாதீங்க, உங்களை வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், என் பின்னாடி தயவுசெய்து வந்து பைக்கில் துரத்தின்னு வந்தாருங்க, நான் இங்கேருந்து நான் சென்னைக்கு என் வீட்டுக்கு போகிறதுக்கு 4-4.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. அதுதான் நான் கூட போன வீடியோவில் பேசியிருந்தேன். இவங்களாம் என்னன்னே புரியலையே. வந்து எங்க பாபா, அந்த வண்டிக்கு முன்னாடி போகிறீங்க, வண்டிக்கு சைடில் வரீங்க, பின்னாடி வரீங்க, கையை ஆட்டுறீங்க, வண்டியை தாவறீங்க, அது வேணாம். அதுதான் பெரிய விமர்சனம் ஆகிறது. அது உங்களுக்கும் ஆபத்துமாகுது, அது அவருக்கும் வந்து ஒரு பெரிய அவப்பெயராக மாறுது. அது ஒரு பெரிய ஒரு புள்ளியாக வச்சிடுறாங்க. திரும்பவும் இவங்களை கட்டுப்படுத்த முடியாதான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறத ஒரு விதத்தில் கேட்டுங்களேன். இதுக்கு சொன்னது வந்து, என் பின்னாடி வந்துடாதீங்கப்பா, தயவுசெய்து வராதிங்க, உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அஜித் பாணியில் விஜய், அது என்ன அஜித் பாணியில் விஜய்னு 2 பேரும் நண்பர்கள் தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அஜித் விஜய், விஜய் அஜித் இப்படியா பிரித்து அதுக்குள்ள ஏங்க தலை ரசிகண்டா, தளபதி தொண்டண்டா, இதை விட வேற என்ன பேனர் வேணுங்க? வந்து வச்சது அவங்க தாங்க. வந்து இதை விட வேற என்னங்க வேணும்? வந்து ஆனால் இன்னும் பிடிச்ச உண்மையிலே அஜித் இது விரும்பாத ஒரு நபர் தான். வந்து அவர் பாட்டு அங்கே ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு, அங்கே ஏர்போர்ட்டில் வரும்போதோ அல்லது ரேஸில் இருக்கிற போதோ ஏதோ கத்தனா கூட சரி, இது சினிமா கிடையாதுங்க, சினிமா ஃபங்க்ஷன் கிடையாது ப்ளீஸ் அப்படின்றாரு. கோயிலுக்கு சாமி கும்பிட போனால் அங்கே வந்து கத்தும்போது இது கோவில் சும்மா இருங்கன்றாரு.
உடனே அஜித்துக்கும் விஜய்க்கும் இது அஜித் பாணியில் விஜய் என் பின்னாடி வராதிங்க, எனக்கு கொடி கட்டாதீங்க, என்னை துரத்தாதீங்க அப்படின்னு எவ்வளோ நாளைக்கு தான் இந்த அஜித் விஜய் மோதல் நீங்கள் கையில் வச்சு இது பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சார், அண்ணா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம்னு. அவங்க வந்து ஒரு ஓப்பனாக சொல்லியிருக்காரு வந்து தம்பி விஜயோடைய அந்த அரசியல் கொள்கை, அவருடைய அந்த ஸ்பீச்சு, அவருக்கு கிடைத்திருக்க இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ் மத்தியில், 2K கிட்ஸ் மத்தியில் அவருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரவேற்பு உண்மையிலே பெரிய எழுச்சி தான். இளைஞர்கள்லாம் வரணும், அவர் விரும்பினா நாங்கள் அவர் கட்சி கூட வந்து ஒரு கூட்டணியாக சப்போர்ட்டாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்பொழுது விஜய்க்கு யாருமே இல்லை பார்த்தியா, பெரிய பெரிய கட்சியெல்லாம் கூட்டணி ஓடி போயிட்டாங்க, ஏதோ எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இவர் யார் அப்படின்னு. பன்ருட்டி ராமச்சந்திரனா ஏதோ பன்ருட்டியில் பலாப்பழம் வித்துக்கிறவர்ன்ட்டு ஒன்றுமே தெரியல. ஏங்க அண்ணா காலத்தில் இருந்தவர், எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர், மிக முக்கியமான பதவியில் இருந்தவர். அவர் வந்து ஏங்க தேமுதிகவினுடைய தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு மிகப்பெரிய அரசியல் ஆலோசகராக இருந்தார். அந்த தேமுதிகவை வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணதுல மிகப்பெரிய பங்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு உண்டு. வந்து அவருடைய அரசியல் அனுபவம் ஏங்க, அவர் ஆக்சுவலாக வந்து தாவேக்காவுக்குள்ள வரா மாதிரிலாம் இருந்தது, செங்கோட்டையின் முன்னாடி அவர் வரா மாதிரி இருந்தது. அவரை பெரிய அனுபவசாரி. அவருடைய அனுபவத்தில் இப்போ செங்கோட்டையன் மாதிரி அவருடைய அனுபவத்தில் எத்தனை தலைவர்கள், எத்தனை கட்சி, எத்தனை மீட்டிங்லாம் பார்த்துட்டு வந்திருப்பார். வந்து அவர் சொல்றாருன்னு இவங்க யாருன்னே தெரியாம பாத்தியா, ஏதோ ஒரு லெட்டர் பேட் கட்சி, அந்த லெட்டர் பேட் கட்சி வந்து கூப்பிடுது, விஜய் கட்சி அவ்வளவுதான். இது ஒரு பக்கம் ஒரு விமர்சனம். இதெல்லாம் மீறி விஜய் சம்பந்தப்பட்ட, டிவிகே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு எப்படி வைரல் ஆக்குறாங்க அப்படின்றது. தாய் கிழவின்னு ஒரு படம் ராதிகா நடிச்சிருக்காங்க, அதனுடைய டீசரு ரிலீஸ் ஆயிருந்தது, டீசர் ட்ரெய்லரோ. அதை வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணி அந்த டைரக்டர் உண்மையிலே சரியான புத்திசாலிங்க. வந்து ஆக்சுவலாக என்னன்னா அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது, ராதிகா அவர்கள் வந்து ரொம்ப வயசான ஒரு பாட்டியாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. அந்த மருத்துவமனையில் அவங்க மகன்கள் பொழுது சிங்கப்புலி இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து எங்கள் கலைஞர் காப்பீட்டு திட்டம், அம்மா திட்டம், ஏதாவது இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒன்று இவங்க கட்சி சம்மந்தமாக கேட்குறாங்கன்ட்டு அவர் சிங்கம்புலி சொல்லுவார். வந்து கிழவி, அதை ராதிகாவை கிழவி கடைசி வரைக்கும் வந்து சுத்தி அருவா நட்சத்திரம் இதோடய வாழ்ந்துச்சு, கம்யூனிஸ்ட். கிழவியோடைய புருஷன் வந்து கலைஞர் கட்சி, இந்த பையன் இந்த மகன் வந்து அம்மா கட்சி, இவர் வந்து நாம் தமிழர், நான் வந்து மக்கள் நீதி மையம், தம்பி இருக்கிறான்ல இவன் வந்து விஜய் கட்சி அப்படின்னு அந்த பாலசரவணன் சொல்லுவார். டிவிகே அப்படின்னு வந்து போட்டுங்க, டிவிக்கில் வந்து இவர் கிளை செயலாளர் அப்படின்னு போட்டுங்க அப்படின் போது அதை வரைக்கும் கட் பண்ணி வைரல் ஆக்கியிருக்காங்க. இது எதுக்கு சொல்றோம்னா, அது சோசியல் மீடியா முழுக்க அந்த ட்ரெய்லருக்கான ஹிட்டே இதுதாங்க. வந்து அதை கரெக்டாக பஞ்ச் பண்ணி வச்சிருக்காப்புல அந்த டைரக்டர். வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா 2 வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, விமர்சனம் பண்ண கட்சி வந்து ஒரு முக்கியமான படத்தில் ஒரு ட்ரெய்லரில் அதனுடைய வசனம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வசனத்திற்கு அப்படியாப்பட்ட கிளாப்ஸ்னா அது தியேட்டரில் எப்படியாப்பட்ட கிளாப்ஸ் அடிக்கும் பாருங்க. நீங்கள் வந்து இது பெருமைக்காக சொல்ல, ஒருத்தருடைய வளர்ச்சி தான் அதற்கு காரணம். ஒருத்தருடைய அந்த என்ன சொல்றது வந்து ஒரு அரசியலில் ஒரு மைலேஜ் நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு தான். இதெல்லாம் கூட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்றது என்னன்னா, விஜய் வந்து கிளிசரின் போட்டு அழுதுட்டாரு, அவருக்கு இன்னும் பேச வரல, அவர் வந்து இதுக்கப்புறம் எங்கே வெளியே வர போறாரு, நான் ஜெயிச்சா கிராமமாக வரேன்றாரு, இருக்கிற நகரத்துக்கே இப்போ போக சொல்லுங்க, அவருக்கு வந்து அரசியல் பண்ண சொல்லுங்க, அவருக்கு வந்து பூத்தில் எத்தனை பேர் உட்கார போறாங்க, அவருக்கு எப்படியாப்பட்டு ஓட்டு விழப்போகுது, எல்லாமே என்னன்னா ஒட்டுமொத்தமாக நான் இவங்கன்னு சொல்ல மொத்த பேருக்குமான ஒரு விஷயம் என்னன்னா காண்டு. அந்த காண்டில் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயம்தான் இது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.